ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம பேசுபொருளை எடுக்கக்கூடிய தலைப்பு புத்துணர்ச்சி பெறுகிறதா திமுக. அப்போ இது என்னடா தலைப்பு இப்போ பேசுகிறானே நீங்கள் நினைக்கும் போது, சுற்றுப்புற சூழ்நிலையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது, தான் தேர்தல் தோல்வியில் முதல் சில நாட்கள் மனந்தோன்னு திமுக இருந்தாலும் இப்போ புத்துணர்ச்சி பெற்று எழுற மாதிரி எல்லா திசைகளிலிருந்தும் அதுக்கு ஒரு சமிகைகள் தெரியுது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதிமுகவுக்கு தான் அடி உழுதே தவிர திமுகவை என்னதான் முயற்சி பண்ணாலும் திமுக கூடாரம் கிட்டத்தட்ட ஒருங்கிணைஞ்சுதான் இருக்கு. அதுவும் தலைமை இன்னும் பழைய எலெக்ஷனோட ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இன்றைக்கு ஸ்டாலினோட நிலைமையும் திமுகவோட நிலைமையும் இருக்கு. அப்போ இதுக்கு முதல் சமிகைகள் என்ன? இப்போ ரீசெண்டா இந்த டாபிக்கை நீங்க பேச என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் விஜய் திமுக குறை சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா திமுக குறை சொல்லி தான் ஓட்டு வாங்கினார்னு நம்ம சொல்லலாம் சிஎம் விஜய். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவர் திமுகவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன காமிக்குதுன்னா அவர் திமுகவை கண்டு அச்சப்படுகிறார், பயப்படுகிறார்னு காமிக்குது. அப்போ இந்த பயம் அவருக்கு எப்போ குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு உளவுத்துறை எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில செல்வாக்கெல்லாம் இருக்கு. விசாரிச்சு பார்க்கும்போது திமுக கிரவுண்ட் லெவல்ல வீக்கனா இருந்துச்சுன்னா அவங்க திமுகங்கிற பேச்சு அடுத்து எடுக்க மாட்டாங்க. அப்ப எடுத்தாங்க அப்படின்னா திமுக வளர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம இனிமேல் திமுக பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு எனக்கும் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா நான் அவனை பத்தி பேசலாம், ஆனா பணக்காரனை பத்தி பேசவே மாட்டான், ஏன்னா நான் பெரிய ஆளாயிருப்பேன் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு இணையானவர்கள் உங்களோட பெரியவர்களை நீங்க குறை சொல்லிட்டு இருப்பீங்க. உங்க லெவலுக்கு அவங்க கீழே போயிட்டாங்கன்னா அப்ப நீங்க குறை சொல்ல விட்டுருவீங்க. ஏன்னா அவன் ஸ்பாட்லைட்ல நீங்க கொண்டு விரும்ப மாட்டீங்க. நான் தான் இருக்குன்னு நினைப்பேன். எதிரி அவன் என் லேஞ்சுக்குள்ள எதிரி இல்லை, அவனை நான் பேசி பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இன்றைக்கு ரேஞ்சில திமுக பயங்கர லெவல்ல புத்துணர்ச்சி பெற்று மேல வந்திருக்குங்கிறது நமக்கு எதுல தெரியவா தெரியுதுன்னா பல விஷயங்கள தெரியுது. அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிப்பேற காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தன்னோட சிஎம் விஜய் அவர்கள் தன்னோட எல்லா மீட்டிங்லயுமே திமுக குறை சொல்லி பேசுறது. அப்போ திமுகவுக்கு வந்து ஒரு அச்சப்படுகிறார், திமுக பிரமிக்கத்தக்க அளவுல வளர்ந்துருக்குங்கிறது இதுலயே நமக்கு தெரியுது. அப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், இது எல்லாரும் வேற மாதிரி நான் அவர் பாக்குறேன். சிஎம் விஜய் அவர்களோட மீட்டிங் பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு தான் வந்து அந்த பாஸ் கொடுக்குறாங்க. ஏன் 5000 பேருக்கு பாஸ் கொடுக்குறாங்க? அவரே சிஎம் ஆயிட்டார்ல, அவர் கூட்டத்தை வச்சு கட்டுக்கடங்கா கூட்டத்தை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தலாம். ஏன் 5000 பேருக்கு பாஸ் கொடுக்குறாரு? யோசிச்சு பாருங்க. ஒரு காரணம் இருக்கும். அரசியல் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்காது. அப்போ இந்த 5000 பேருக்கு ஏன் பாஸ் கொடுக்குறாருங்கிற காரணத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இது யாருமே சொல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். இதுதான் காரணம். நீங்க கட்டுக்கடங்காத கூட்டத்தை நீங்க ஒரு 50,000 60,000 பேரை கிரவுண்ட்ல கூட்டிட்டீங்கன்னா வர்ற வெள்ள அவருக்கு யாரு கை காமிப்பா? இது எல்லாமே ஆர்கனைஸ்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே ஆர்கனைஸ்ட். ஒரு 50,000 60,000 பேரை வச்சு ஒரு கூட்டம் கூட்டினாங்கன்னா கிரவுண்ட்ல 5000 பேர், வர்ற உள்ள ஒரு 30,000 பேர். இப்ப கிரவுண்ட்லயே நீங்க 50,000 எல்லாத்தையும் நீங்க 5000 பாஸுக்கு மேல நீங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம், எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிருவாங்க. யார் ரோட்ல நிப்பா? அப்ப அந்த 5000 பேர் பாஸை வச்சு கிரவுண்ட்ல உள்ளவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது. மீதி ரசிக வரி பிடிச்சவங்க இருப்பாங்க சுத்து வட்டாரத்தோட, எல்லாரும் விஜய பார்க்கணும் அப்படின்னு வந்து நிப்பாங்களா? சினிமா நடிகர் விஜய், சிஎம் விஜய் இல்ல, சினிமா நடிகர் விஜய பார்க்கணும் ஒரு கூட்டம் வந்து நிக்குமே. அந்த சினிமா நடிகர் விஜய பார்க்க வர அந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வர வழியில அந்த 5000 டிக்கெட் கிடைக்காது, அப்போ ரோட்ல நின்று பார்த்துட்டு போவாங்க. இப்போ எல்லாரும் கிரவுண்ட்ல வந்து பார்க்கலாம், அந்த சினிமா நடிகர் விஜய் பார்க்க ஒரு கூட்டம் என்ன பண்ணு, கிரவுண்டுக்கு போயிடும், ரொம்ப நேரம் பார்க்கலாம்ல அப்படின்னு. அப்போ வர்ற வழியில பார்க்க ஆளே இருக்காது. அப்போ வர்ற வழியில பார்க்க ஆள் வேணும். அப்ப என்ன செய்ய முடியும்? உள்ள 5000 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கும். அப்போ ஒரு கூட்டம் சரி நமக்கு தான் கிரவுண்ட்ல இடத்துல வெளியில இருந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வெளியில இருந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, கரூர்ல பெரிய இவங்க சொன்ன அளவுக்கு ஒரு கூட்டம் இல்லை. சில பேர் நின்று பார்த்தாங்க. ரசிகர் ஒரு சினிமா நடிகர் வந்து பார்த்தாரு, வர்றாருன்னா கூட்டம் எம்ஜிஆர் இந்த மாதிரி எம்ஜிஆருக்குலாம் வந்து திரண்ட கூட்டம்லாம் இது இல்லை. கூட்டத்தில் அங்கங்க ஒரு 4 பேர் நிக்கிறாங்க, அவ்வளோ. சில இடங்கள்ல 10 பேர் நிக்கிறாங்க, பெரிய கூட்டம் இல்லை. அப்ப அந்த கூட்டம் கலையக்கூடாதுங்கிறது தான் 5000 பேருக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு. அப்ப பார்க்கணும்னு ஆசைப்படுற சில பேர் வெளியில் நிற்பான். இதுதான் சிம்பிள் லாஜிக். சரி, இதுக்கு திமுகவுக்கும் புத்துணர்ச்சி பெறுகிறதுங்கிறது என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, அதிமுக புத்துணர்ச்சி பெற முடியவில்லைங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம். சில சூழ்நிலை இன்னைக்கு தேக்கத்தில் இருக்கு. ஆனால் டோன்ட் ரைட் ஆஃப் ஏடிஎம்கே, அதிமுகவை புறந்தள்ளி விடாதீர்கள். நிச்சயமாக அது சில காரியங்கள் செஞ்சா மேல வரும், செய்வாங்க, கண்டிப்பா மேலே வரும், அது வேற விஷயம். ஆனால் திமுக இன்றைக்கு புத்துணர்ச்சி பெறும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அந்த கூட்டம் குறைஞ்சதுங்கிறது, சில பேர் கூட்டம் குறைஞ்சது அப்படின்னு மட்டும் பாக்குறது. நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த இனிஷியல் மௌஜின்னு சொல்லுவாங்க, ஆரம்பத்துல ஒரு சினிமாக்காரன்ற விஷயத்த சிலது அவர் பண்ணி அவர் ஓட்டை வாங்கிட்டாரு. இந்த 2ஆம் மாத ஆட்சி காலத்துல நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்துருச்சு, ஆட்சி செய்ய தெரியவில்லை இவங்களுக்கு, இவங்க மேல ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி நிறைய காரியங்கள் நடக்குது. அப்போ
அப்படி நியூட்ரலா இருந்து ஓட்டு போட்டவங்க எல்லாம் இப்ப அந்த சினிமா பைத்தியத்திலிருந்து வெளியில் வந்து விட்டார்கள், சில பேர் வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கறத இது காமிக்குது. அவங்க அந்த காரணத்தை ஆராய்ச்சி செய்து ட்ரேஸ் பண்ணும்போது இந்த வாக்கெல்லாம் பெருவாரியா திமுக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்ப நம்ம திமுக வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், திமுக குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா அவர் திமுக பேசுறாரு. அப்ப சிஎம் விஜய் அவர்கள் நடவடிக்கையிலிருந்து அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இருந்து ஒரு விஷயம் தெரியுது, திமுக தான் அவர்களுக்கு பிரதான எதிரி, தன்னோட அவங்க பலப்படுறாங்கிறத அவர் உணர்றாரு. உணர போய் தான் திமுக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவர் முயற்சி பண்றாரு. இப்ப பாருங்க, அதிமுக காலத்திலயும் கேஸ் இருந்துச்சு, திமுக மேலேயும் கேஸ் இருந்துச்சு. ஆனா கேஸ் யார் மேல மட்டும் ஃபைல் பண்றாங்க? இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல இருந்த திமுக காரங்க மேல மட்டும் ஃபைல் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அரசியல்வாதிகளுக்கு ஒண்ணு தெரியும், ஃபைல் பண்றதுனால எவனும் பயந்துட போறது கிடையாது. அப்ப ஈவா வேலை ஓடி போயிட்டேன்றாரு, இன்னைக்கு ஈவா வேலை வந்துட்டாரு, நான் இங்கதான் இருக்கேன், ஆக்ஷன் எடுங்க, உடம்பு தெரியல, நாங்க போயிட்டேன்றாரு, எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க திமுக தொடர்ந்து தாக்கும் போதே தெரியும் திமுக வலுப்படுறது. இது மட்டும் இல்ல, இப்போ திமுகவுக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வெளியில இப்போ திமுக ஆதரிச்சு வீடியோ போடுறாங்க, திமுக நிறைய சப்போர்ட் வருது சோசியல் மீடியால. இதை அவங்க எலெக்ஷனுக்கு முன்னால இப்ப ஏன் பண்ணல அப்படின்னு எப்படியே ஜெயிக்கவா போறாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சிஎம் ஆக விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே இது தமிழகத்துக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிற நிறைய பேர் இன்னைக்கு திமுக ஆதரவா விஜய் அவர்களுக்கு எதிராக ஓட்டு எக்கச்சக்கமான பேர் ஸ்டானாகவே முன் இன்னைக்கு வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஒன்னு நீங்க இல்ல 200 ரூபா ஊப்பி 200 ரூபா ஊப்பிமீங்க, யார் ரூட்டு தலையை வச்சு யார் என்ன பண்றாங்க தெரியும். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு உள்ள வீடியோக்கள் நிறைய வருது. இதுல எலெக்ஷன் கிடையவே கிடையாது. இன்றைக்கு அது பல 100 மடங்கு பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க, பல 100% அது கூடிருச்சு. காரணம் என்ன? மக்களுக்கு இவர்கள் மேல் உள்ள ஒரு அதிருப்தி. இவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சாலும் நிறைய பேர் இவங்க கண்டுக்கல. இன்னைக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறம் சினிமா போகத்தை பிடித்தவர்களால் ஆட்சி கொண்டு வரப்பட்ட இந்த ஆட்சி இறக்க வேண்டும் ஒரு கூப்பி நினைக்கதான் செய்யறாங்க. அவங்க முழு வீச்சோட அவங்க இவங்களுக்கு எதிராக வேலை பார்க்கறாங்க. அப்போ திமுக தொண்டர்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. கண்டவங்களாம் கூட்டணி வச்சு கூட்டு தலைவர் வச்சுட்டாரு. இன்னைக்கு பாரு, ஒரு செகண்ட் காமிச்சோன்னா அவன் வேலையை காமிச்சுட்டு போயிட்டான். அப்ப நம்ம கட்சி தனியா நாம் நின்று ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு திமுக தொண்டருக்கு இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா வருது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இதுவரைக்கும் அவங்க அந்த பெரிய ஸ்டெப் எடுக்கல. இப்ப திமுக நம்ம தனியா நிற்போம், என்ன ஆயிரம் நின்று என்னத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு திமுக தொண்டர்கள் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக தொண்டன் என்பவனை அறிந்தவனுக்கு தெரியும் ஃபார்மிடபிள் எனிமி. ஒரு திமுக தொண்டன் என்பவன் ஒரு மிகப்பெரிய எதிரியா இருப்பான் எந்த கட்சிக்காரனும். அது எல்லா கட்சிக்காரனும் ஒத்துக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த தன்னம்பிக்கை திமுக தொண்டர்களுக்குள்ள வந்து, தொண்டர்களுக்குள்ள மட்டும் இல்ல, தலைவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க, நம்ம தனிச்சு நிற்போம், நம்மளோட ஊர்ல பெரிய ஆளா இருக்காம தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணம் இன்னைக்கு தலைமை வரைக்கும் அங்க போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்களும் அவங்களோட அந்த உத்வேகத்துக்கு காரணம் என்ன? அவங்க பாக்குறாங்க தான் தொண்டர்கள் மட்டும் இல்ல, மக்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பெரிய அலை இருக்கு. அதிமுக பெரிய அளவுல ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற நல்ல மேல வர்ற மக்கள் மத்தியில் நம்மளோட செல்வாக்கு கடந்த 5 ஆண்டு காலத்தோட ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நல்லா பண்ணோம்னு மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை விடக்கூடாது, நம்மளும் தனியா நிக்கணுங்கிற அளவுக்கு திமுகக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வந்துருச்சு. அது நீங்க மறுக்கவே முடியாது. அந்த புத்துணர்ச்சி கலைநிலவரமா மாறணுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் 7 தொகுதிகளிலுமே திமுக ஒண்ணுமே கிடையாது. ஒரு தொகுதி கூட திமுக தொகுதி கிடையாது, ஒரு தொகுதி கூட தாவேகா தொகுதி கிடையாது. அப்ப திமுக இதுல தனிச்சு நின்று போட்டி போட்டு தோத்தாலும் திமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது அதோட தொகுதிகள் கிடையாது. தாவேகா ஜெயிச்சதுன்னா ஆளுங்கட்சி, எப்படினாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா மக்கள் சரி இவனுக்கு ஓட்டு போட்டோம்னா ஆட்சியா இருப்பான், நமக்கு ஏதாச்சும் செய்வோம், ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்பாங்க. இழப்பு அதிமுக தான். அப்ப இந்த 7 தொகுதி என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் நிக்கிறாரோ இல்லையோ, இந்த 7 தொகுதிகளையும் திமுக தனித்து களம் காண வேண்டும், தனித்து களம் காண வேண்டும். வேண்டாம் அம்பாசமுத்திரத்துல நீங்க காமன் கண்டா சீமான நிப்பாட்டுங்க, அது வேற விஷயம். மற்ற தொகுதிகள்லாம் தனித்து நீங்கள் களம் கண்டு உங்களை நீங்க சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். நல்ல வாக்குகள் நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் உங்கள்கிட்ட திருப்பி வந்தாலும் வருவான். நீங்க சேர்க்கணும்னா சேருங்க, சேர்க்காட்டி போங்க. அப்போ இந்த புத்துணர்ச்சி ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஜெயிச்சா வந்திருக்குமா? நிச்சயமா வந்திருக்காது. திமுகவோட தோல்விதான் அந்த புத்துணர்ச்சியை திமுக கொண்டு வந்தது. ஏன்னா மக்கள் மத்தியில அதிமுக இறங்கி போயிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு சக்தி நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கும் போது திமுக மற்றும் அதிமுக இல்லாத ஒரு கட்சி எப்படி இருக்குங்கிற இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டாங்க. அதுல நிறைய பேர் வாக்களித்தவங்களுக்கு அதிருப்தி இருக்கா? நிச்சயமா இருக்கத்தான் செய்யுது. அந்த ரசிகர் மனப்போக்குல போட்டவங்க இன்னைக்கு அவங்க எதுக்கும் முட்டு கொடுப்பாங்க, முட்டு கொடுக்குறவங்க முட்டு கொடுக்கத்தான் செய்வாங்க. முட்டு கொடுக்காம நியாயமா யோசிக்கிறவன் இது தப்பு அப்படின்னு அந்த வாக்கு வங்கி தனக்கு மாறுங்கிற திமுக நினைக்கவும் செய்து மாறி இருக்கவும் செஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதிமுக இல்லை. அப்போ தன்னோட இருந்த மற்ற தேவையில்லாத கட்சிகளும் போயிருச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் போயிருச்சு. இனிமேல் காங்கிரஸை புடிச்சு நம்ம தொங்கிட்டு இருக்க வேண்டிய இல்லைங்கிறது ஒரு பெரிய மன திருப்தி.
விடுதலை சிறுத்தைகள் அவங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இனி அவனை பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு கட்சியே கிடையாது. போயிட்டான், நல்லது, குட் ரிடன்ஸ் இன்னைக்கு டிஎம்கே நினைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் எந்த காரணமும் தயவு செய்து உள்ள சேர்க்காதீங்க. அவனை அப்படியே அங்கேயே இருக்கட்டும், வந்தால் சேர்க்காதீங்க. விடுதலை சிறுத்தைகள் அது வேற விஷயம், அது என்னவோ உண்டு. கம்யூனிஸ்டுகள் அதனால இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா பாருங்க, இப்ப கம்யூனிஸ்டோட போக்குல கொஞ்சம் ஒரு மாற்றம் வருது. கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாவே விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது which way the wind is blowing. இப்போ IUML திருமாவளவன்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க போய் சேர்ந்து மினிஸ்ட்ரி வாங்கிட்டாங்க. அவங்க இனி வெளியில வர முடியாது. அவங்களுக்கு இருந்த ஒரே பஸ் இதுதான், இந்த பஸ்ல ஏறியாச்சு. இனி ஏறணும்னா அதிமுக பஸ் மட்டும் தான், வேற பஸ் கிடையாது. அவன் நம்மளை சேர்க்க மாட்டான், வேற வழி இல்லை, நெட்டியோ குட்டியோ அவங்க இருந்தாங்க வந்துட்டாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் பாருங்க வெளியில இருக்கிறதுனால இப்ப காத்து எந்த திசையில் அடிக்கணும் அவனுக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, திமுகவுக்கு எதிராக பேசுறத குறைச்சிட்டாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அரசியல் கணக்குகள்ல தெரியுது அப்படின்னா, திமுக புத்துணர்ச்சி பெற்று விட்டது. வளர்ச்சி அடையணும் அவசியம் கிடையாது. திமுக வளர்ந்த கட்சிகள், வளர்ச்சி அடையணும் அவசியம் இல்லை. இந்த புத்துணர்ச்சியோடு அவங்க விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணி இந்த தேர்தல்கள்ல அவங்களால சாதிக்க முடியுமானால், ஏதாச்சும் 2 சீட்டு 3 சீட் ஜெயிச்சா கூட திமுக மிகப்பெரிய வெற்றி தான். சாதிக்க முடியுமானால் அன்னையில இருந்து தாவேக்காவோட அரசு பேக் ஃபுட்ல தான் விளையாட முடியும். அவங்களால அவர்கள் பிறந்தள்ளப்படுவார்கள். இன்னும் திமுக அவங்களை கடுமையாக எதிர்க்கும். நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா அதிமுக உடைக்கிறாங்க. 100கணக்கான பேர் அதிமுக வந்து சேர்றான், பிஜேபி நிறைய பேர் வந்து சேர்றான். ஆனா திமுக இருந்து பெரிய லெவல் டிஃபெக்ஷன் ஒண்ணுமே இல்லை. ஜெய கருணாநிதி மட்டும் போனான்றாங்க, அவர் சீட்டு கொடுக்கலங்கிறதுனால. மற்றபடி பெரிய லெவல் ஆட்கள் யாருமே திமுக இருந்து போகவில்லை. அப்ப அவங்க ட்ரை பண்ணி நிச்சயமா பண்ணிருப்பாங்க. அதிமுக உள்ளவங்களோட 2 மடங்கு திமுக எம்எல்ஏ வாங்கணும் தாவேக்கா ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா முடியலன்னு என்ன அர்த்தம், திமுகவோட தலைமை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இவர் தொடர்ந்து பேசுறது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, திமுக நிச்சயமாக புத்துணர்ச்சி பெற்று விட்டது. புத்துணர்ச்சி பெற்ற திமுக தாவேக்காக்கு மோர் தென் எனஃப் சேலஞ்சராக இருக்கும். இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுக நிச்சயமா தனிச்சு நிற்கணும். தோந்தாலும் போற தனிச்சுன்னு தன்னோட செல்வாக்கு நிரூபிச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழக அரசியல் களம் மாறும். சும்மா வாய மூடிட்டு இருக்க சிஎம் விஜய் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவர் எதிர்கொள்ள வேண்டியது வரும். சந்திப்பாரா பார்ப்போம். அப்பொழுது என்ன முடிவு என்றால், திமுக புத்துணர்ச்சி பெற்று விட்டது. புத்துணர்ச்சி பெற்று விட்டது. அதை களத்தில் காண்பிப்பார்கள் என்றால் நிச்சயமாக காண்பிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் சந்திப்போம்.